டெல்லி ஜந்தர் மந்தரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 24வது நாளை எட்டியுள்ளது. பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் இரவு பகலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மத்திய அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் போராட்டத்தில் பேசிய ஐயா கண்ணு, வெற்றியோ உயிரிழப்போ எது ஏற்பட்டாலும் முடிவு எட்டும் வரை டெல்லியை விட்டு செல்ல போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த நாட்டுக்கு உணவு படைக்கும் விவசாயி கோமணத்துடன் சட்டை இல்லாமல் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களை சாக விடாதீர்கள், விவசாயிகளை சாக விட்டு விடாதீர்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஊருக்கெல்லாம் உணவு படைத்தமே, இன்று உடுத்திக்கொள்ள கூட உடை இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோமே. விவசாயிகளை பாருங்கள், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் இன்று நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று இங்கே நாங்கள் உட்கார்ந்திருக்கோம். மத்திய அரசும் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எங்களை கவனிக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு நீதி, அழிந்துவிட்ட தமிழகத்திற்கு, வறட்சியால் துவண்டு விட்ட தமிழகத்திற்கு ஒரு நீதியை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் எங்களது கோரிக்கை நிறைவேறினால்தான் இந்த டெல்லியை விட்டு செல்வோம், ஜந்தர் மந்தரை விட்டு செல்வோம், இல்லது எங்களது வெற்றி இல்லது எங்களது சமாதி இங்கே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது இல்லத்தில் போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு சந்தித்து பேசினார். அப்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஐயா கண்ணு வலியுறுத்தினார்.